சமையல் பயங்கர அக்கப்போரா போச்சு நண்பர்களே. எங்க வீட்ல எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆகும். நைட் ஆயிருச்சுனா சப்பாத்தி தான் குடுக்கணும். நான் தான் பருத்தியெல்லாம் குடுப்பேன். என்ன ஒண்ணு பூரி தான் நமக்கு வராது. இருந்தாலும் எங்க ஆள்ட்ட சொல்ல கேட்காம நான் உனக்கு சப்பாத்தி பரத்த சொல்லி தரேன்னு சொல்லிட்டு காலையிலே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கிளாஸ் எடுக்க வந்தவர் சரியா பல்ப் வாங்கிட்டாரு. ஆம்பள பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இல்லாம அடுக்கள பக்கம் வந்தா இப்படிதான் பல்ப் வாங்க வேண்டியதா இருக்கும். சப்பாத்தி மாவு கல்லுல ஒட்டிக்கிடுச்சு பாத்துடுங்க. ஒட்டுன மாவை இலக்கி போட்டு பருத்தி எடுத்து பூரி தான் சுட போறேன். பூரி சுடகு நின்னா மாவுக்கு சண்டை 2 பேரும். நான் சம்மர் லீவுக்குள்ள சமையலுக்கு சண்டை போட்டு கிச்சனை 3 பங்கா பிரிச்சுருவா போல இருக்கு. பூரி புஷ்ஷுன்னு வரணும்னா பிள்ளைகளை நீங்க சமாளிச்சாதான் முடியும். அதனால பிள்ளைகளை பார்த்துக்கோங்கன்னு எங்க ஆள் தலையில ஒப்படைச்சுக்கிட்டு அவரை பிடிச்சு வச்சு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு நின்னுக்கிட்டாரு. நான் போய் நின்னுக்கிட்டு பூரியை புஷ்ஷுன்னு அழகா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு பண்ண பூரி கொஞ்சம் பஞ்சு போல புசு புசுன்னு வந்துச்சு நண்பர்களே. எப்பவும் பச்சை வெள்ளம் விட்டு மாவு வரவர நானே இன்னைக்கு வெண்ணி வெள்ளம் விட்டு வரவனாலையும் இல்லதான் மாவு பஞ்சு போல இருந்துச்சு. பூரிக்கு தொட்டுக்க காய போட்டு புளி நீக்கினா பட்டாணி குழம்பு தான் குருமாவா பண்ணியிருந்தேன். குக்கர்ல பட்டாணி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேக விட்டு தாளிச்சு சட்டிக்கு மாத்தி ஊத்தி அரப்பு கலந்து எடுத்துக்கிட்டா பட்டாணி குருமா ரெடி. சோத்து கூடல கூட சேர்த்து சாப்பிட்டுக்கிடலாம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மீன் வரலன்னா இதே குழம்பாக்கி சமாளிச்சுட நண்பர்களே. அவ்வளவுதான் சமைக்கட்டு vlog பிடிச்சா லைக் பண்ணிருங்க.